அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நீண்ட நாட்களுக்கு அப்புறமா ஒரு செம்ம சூப்பரான ஒரு சமையல் குறிப்பு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இதோட நேம் வந்து பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ். அதாவது வைல்டு கேபேஜ்னு சொல்லலாம், அல்லது பேபி கேபேஜ், ஸ்மால் கேபேஜ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். கேபேஜ் அதாவது முட்டைக்கோஸ் மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட்டும் முட்டைக்கோஸ் மாதிரியே தான் இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து குட்டி குட்டி பேபி முட்டைக்கோஸ் மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் பெரிய சைஸ் நான் வாங்கிட்டேன். இதை விடையும் குட்டி குட்டி சைஸ் இருக்கும். அது கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. பாருங்கள், இது கொஞ்சம் பெரிய சைஸு. அப்புறம் இதில் வந்து நிறைய பூச்சி இருக்கும். இது வந்து நீங்கள் வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடணும். ஒரு சிலது வந்து க்ளீனாக இருக்கும், ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு சிலது வந்து இந்த மாதிரி 1, 2 பூச்சி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஒவ்வொரு இலையாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், மாவு பூச்சி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து வெஜிடபிள் மார்க்கெட்டில் கொஞ்சம் பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, அந்த மாதிரி வெஜிடபிள் மார்க்கெட்டில் கிடைக்கிது. நீங்கள் வந்து கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது வந்து உள்ளே கட் பண்ணால் கேபேஜ், அதாவது முட்டைக்கோஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஆனால் குட்டியாக சின்னதாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். டேஸ்ட்டு அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டேன். நீங்கள் வந்து முதல்லையும், அதாவது இதை கட் பண்ணதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமும் நம்ம வந்து இதில் பூச்சி எதுவும் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு, அந்த பூச்சி இருக்கிற இலைகளை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பியும் நம்ம இதை ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுட்டு தீயை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இந்த கேபேஜை நம்ம அதில் வச்சிடலாம். வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் குக் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் 4 நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சைடு 2 நிமிஷம், அந்த சைடு 2 நிமிஷம் திருப்பி போட்டு பாருங்கள். கொஞ்சமாக அந்த தண்ணியிலே அது வெந்து வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி பாயில் பண்ணுறது பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக பேனில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கார்லிக் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் வந்து இதை வந்து நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். பட்டு இந்த மாதிரி பண்ணால் வந்து இது வந்து இந்த கேபேஜ் கொஞ்சம் பெரிய சைஸ், அதனால் நான் நல்லா பாயில் பண்ணி இந்த மாதிரி முழுமையாக குக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பெப்பர் சால்ட்டு, அதாவது கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு பெப்பர் சால்ட் போட்டு சாப்பிட வேண்டியதாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து கார்லிக்கும் இட்டாலியன் மிக்ஸ்டு ஹெர்பும் மிக்ஸான பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நீங்கள் நார்மல் பட்டர் கூட போட்டுக்கலாம், பெப்பர் சால்ட் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு வேணா கூட லைட்டாக தூவிக்கலாம். இப்போ பேனை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 30 செகண்டுக்கு இந்த சைடு அந்த சைடும் லைட்டாக இது பண்ணால் போதும். இந்த வெஜிடபிளில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, மெக்னீஷியம், கால்சியம், அயன் இருக்குது. அப்புறம் வந்து விட்டமின் சி இருக்குது, டி இருக்குது, அப்புறம் வந்து B6 இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வெஜிடபிள் உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு சில வெஜிடபிள்ஸை வந்து, அதாவது ப்ரோக்கோலி அல்லது இந்த மாதிரி ஒரு சில வெளிநாட்டு வெஜிடபிள்ஸை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக பெப்பர் சால்ட் போட்டு அப்படி இல்லைன்னா லைட்டாக பாயில் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றதெல்லாம் அதோட மஜா இருக்குது. அதாவது அதோட ரியல் டேஸ்ட் கிடைக்கும், அதோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஓவர் குக் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் நிறைய மசாலா, நம்ம இந்தியன் மசாலா இருக்குல்ல, அதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து உடம்பு குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெஜிடபிள் நல்லா சாப்பிடலாம். அப்புறம் வந்து ஜீரணத்துக்கும் இது ரொம்பவே உபயோகமாக இருக்குதுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.